இப்போ ஒரு கிறிஸ்தவத்தை எதை நோக்கி கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தார்களோ அந்த கொடுமையோட இங்க நடக்கக்கூடிய கொடுமை பல மடங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நீங்க வந்து கடவுளாவே நீங்க ஏத்துக்க வேணாங்க. ஓகேங்களா? அவர் கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பெரியார் பேசின தத்துவத்தை அவர் 2025 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசிட்டார். என்னன்னா குறிப்பா அந்த எலெக்ஷன் வர டைம்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா பிஷப்பை போய் எல்லாம் பார்க்க போயிடுவாங்க. நான் அதுதான் சொன்னேன். ஐ வாண்ட் தட் இஸ் ஆல் த ரிலீஜியஸ் லீடர்ஸ். நம்ம எப்படி வந்து மற்ற மதத்தில் வந்து ரிலீஜியஸ் லீடர்ஸ் வந்து பாலிடிக்ஸில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தே ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ்னு சொல்கிறோம். அந்த மதிப்பை வந்து தயவு செய்து ஒரு கட்சிக்காக, ஒரு ஓட்டுக்காக, ஒரு சின்ன அற்பத்தனத்துக்காக, ஒரு பெருமைக்காக நீங்க வந்து இழந்துடாதீங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பாலிடிக்ஸ்ல நடக்குது. நான் இப்பயும் சொல்றேன், இது ஒத்துமை இல்லாம இல்ல. ஓகேங்களா? நமக்கு இருக்கிறது ஒரு நாள் லீவு. காலையில சர்ச்சுக்கு போறோம், வர்றோம், மட்டன் எடுக்கிறோம், ஃபிஷ் எடுக்கிறோம், உட்காந்து சாப்பிடுறோம், தூங்குறோம். வருங்காலத்தை பத்தி வருங்காலத்துடைய அந்த பிரதிநிதி உரிமையெல்லாம் இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு குடும்பத்துல நம்ம நான் சொல்வேன் தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ குடும்பத்துல பெரும்பான்மையான குணம் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது சில பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே ஃபாரின்ல, சிங்கப்பூர், துபாய், யூஎஸ், யூரோப் எல்லா இடத்துலயுமே எல்லாருமே இருக்கிறாங்க. இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அதை நோக்கி தான் போறாங்க. அதுதான் வந்து ஒரு இதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன், தேசத்தை நோக்கி நம்ம போகணும், நம்ம தேசத்தை வழிபடுத்தணும், நம்ம தேசத்துல வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்க எங்களோட போராட்டமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு. அதாவது படித்தவனுக்கள், இது வந்து படிக்காதவங்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது, படித்த மக்களுக்கு நான் கொடுக்குற விழிப்புணர்வு. கண்டிப்பா. ஓகேங்களா? நேற்று வந்து இஸ்லாமியர்கள் வந்து துடைக்கப்பட்டார்கள். இந்தியன் பாலிடிக்ஸ்ல இருந்து, நார்த் இந்தியால இருந்து துடைக்கப்பட்டார்கள். நாளைக்கு சவுத் இந்தியன்ஸ் நம்மளை வந்து நம்மளை துடைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு நடக்கிற அநீதியை எடுத்து சொல்றதுக்காச்சும் ஆள் வேணும், புரியறதுக்காச்சும் ஆள் வேணும். நான் என்ன சொல்றேன், நம்ம ரெப்ரசன்டேஷனுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடுத்து சொல்றதுக்கு ஆள் வேணும். இப்ப நீங்க என்ன இது வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் ஓட்டு வந்து ஒரு பாக்கெட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போகுது. தட் should not be there. It should be a good politics and it should be a correct politics. அதை டிசைட் பண்ணிட்டு நமக்கு வந்து கரெக்டான பிரதிநிதித்துவம் இருக்கு. அதுதான் என்னன்னா குறிப்பா அந்த எலெக்ஷன் வர டைம்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா பிஷப்பை போய் எல்லாம் பார்க்க போயிடுவாங்க. நான் அதுதான் சொன்னேன். ஐ வாண்ட் தட் இஸ் ஆல் த ரிலீஜியஸ் லீடர்ஸ். நம்ம எப்படி வந்து மற்ற மதத்தில் வந்து ரிலீஜியஸ் லீடர்ஸ் வந்து பாலிடிக்ஸில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தே ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ்னு சொல்கிறோம். அதே தான் நான் இப்பயும் திருப்பி சொல்கிறேன். ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஃப்ரம் எனி கம்யூனிட்டி, ஈவன் ஃப்ரம் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, ஹேஸ் டு ஸ்டே பேக். என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில இருக்கிற ஃபாதர்ஸ், பிஷப், நீங்கன்னா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சர்ச்ல இருக்கவங்கள உருவாக்குங்க. நீங்க எல்லாத்தையும் வந்து ஒரு கிறிஸ்டியன் லீடரை உருவாக்குங்க. அதுக்கு அதை பதில பார்த்தீங்கன்னா, நீங்களே போய் ஒரு அரசியல் கட்சியோட நீங்க கூட்டணி வைக்காதீங்க. உங்க கழுத்துல போட்டிருக்க ஸ்டோல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிலுவையை மட்டுமே சுமந்திருக்கணும். ஓகேங்களா? அது வந்து கட்சி கொடியை வந்து சுமந்திருக்க கூடாது. ஒரு கட்சி தலைவரை நீங்க பாராட்டி பேசக்கூடாது. என் வாய் பேசலாம், உங்க வாய் பேசக்கூடாது. என்னோட இதே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்துலேயும் நான் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போப்பாண்டவர் வந்து இப்போ ராஜ்யத்தை எல்லாருமே லூஸ் பண்ணவங்கன்னு சொல்லுவாங்க. சோழ பரம்பரை, முகல் பரம்பரைன்னு அதிகமாக வந்து எம்பையரை லூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையர். ஓகேங்களா? 96.5% வந்து இழந்துட்டு இன்னைக்கு யுனைடெட் கிங்டம்னு ஒரு சின்ன நாடு வச்சிருக்காங்க. 3.5% தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ப்ளஸ் ஆஸ்திரேலியா இருக்குது, ப்ளஸ் நியூசிலாந்து இருக்குது. ஏன்னா அவங்க கொடி வந்து அதில் இன்னும் இது இருக்கும். அதெல்லாம் சேர்த்தே சொல்கிறோம், 3.5% தான். பட் அதுக்கு மேலே லூஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போப்பாண்டவர் லூஸ் பண்ண எம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா 99.9%.
இன்னைக்கு வந்து நாட் ஈவன் நம்ம இங்க மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா சொல்லுங்க, டி நகர், அண்ணா நகர், அந்த மாதிரி சைஸ் தான் வேட்டிகன். அதுதான் ஒரு கண்ட்ரி, போப்பாண்டவருக்குன்னு சொல்லி அந்த சுற்றுலா இருக்க ஒரு கண்ட்ரியை தான் நம்ம வந்து போப்பாண்டவர் கண்ட்ரினாக்கி மற்ற எல்லா கண்ட்ரோலும் இருக்கிற கண்ட்ரியை வந்து லூஸ் பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்க கனவு சீட்டுன்னு பணக்காரங்களுக்கு கொடுக்கறது, கிங் எடுக்கிற இதில் வந்து பாலிடிக்ஸில் வந்து இவங்க இன்டர்ஃபே ஆகுறது, இதெல்லாம் சண்டை போட்டு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்தது ஒரே ஒன்று. கிறிஸ்துவமே தோணுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்சிடென்ட்னால தான். இதுக்கு முன்னாடி இருந்தது ஒன்லி கேத்தலிக். The one who protested the Catholics are called as Protestants. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கேத்தலிக்கும் ப்ராட்டஸ்டன்ஸும் சேர்த்து வந்து கிறிஸ்டியன்ஸ் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். புரிஞ்சு? இந்த வார்த்தைக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்த தவறு தான், திரும்பவும் அந்த தவறு செய்யாதீங்க. உங்க சர்ச்ல இருக்க உங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தேவை, உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. நீங்க சர்ச்ல இருந்து நிறைய பேரை உருவாக்கணும். அதுக்கு பதிலாக நீங்களே வந்து கூட்டணி கட்சியா நீங்க வந்து செயல்படாதீங்க. ஏன்னா நாங்க வந்து கட்சி வித்தியாசம் இல்லாம வந்து ஒரு ஃபாதரை, வயசு வித்தியாசம் இல்லாம ஒரு ஃபாதர் ஒரு சிஸ்டர் நாங்க வந்து ஆசீர்வாதம் வாங்குறோம். ஓகேங்களா? உங்களை வந்து அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்க ஒரு குருவா மட்டுமே பார்க்குறோம். அந்த மதிப்பை வந்து தயவு செய்து ஒரு கட்சிக்காக, ஒரு ஓட்டுக்காக, ஒரு சின்ன அற்பத்தனத்துக்காக, ஒரு பெருமைக்காக நீங்க வந்து இழந்துடாதீங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது பாலிடிக்ஸ்ல நடக்குது. கண்டிப்பா இது பாலிடிக்ஸ்ல நடக்குது. ஓகேங்களா? நான் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டிட்டேன். ஓகேங்களா? நான் போட்டிட்டப்போ பண்ணீங்களா இல்ல பார்ட்டி சைடுல? இல்ல, நாங்க நம்ம கூட்டமைப்பு சார்பாக வந்து அறநெறி மக்கள் கட்சி சார்பாக நான் வந்து போட்டிட்டேன். ஓகேங்களா? நம்ம கூட்டமைப்பு சார்பாக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 இடத்துல வந்து நம்ம நின்னோம். ஓகேங்களா? பட் ஆனா 12 இடத்துல தான் வந்து நமக்கு, ஏன்னா நாங்க புது சுயேட்சை வேட்பாளர்னால நிறைய பேருக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதில்லை, நிறைய பேர்த்தோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண தெரியல. அதனால வந்து நாங்க 12 பேர் மட்டும் தான் வந்து போட்டிட்டோம். ஓகேங்களா? பாக்கி 20 பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இருந்துச்சு. பட் ஆனா we took a step forward, that is நம்ம நிக்கணும். கண்டிப்பா உங்களுடைய அந்த 2026 அந்த தேர்தலில் நீங்க வைக்கக்கூடிய அந்த டிமாண்டு எந்த கட்சி ஏற்றுக்கொள்கிறதோ அதுக்கு நீங்க முழுமையா ஆதரவு தருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, இப்போ பொதுவாக வந்து என்னன்னா மாற்று மதத்தில் இருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு தழுவிய சகோதர சகோதரிகள் இந்த மதத்தில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள் என்பது, சாதி கொடுமை என்பது ஏராளமாக உள்ளதாக வந்து தகவல். அதாவது புதைப்பதுக்கு தனி கல்லறை, கடவுளை வணங்குவதற்கு தனி மாஸ், இப்படி பல்வேறு இன்னலுக்கு உள்ளாகி இருக்காங்க. இவன் அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது, இவன் அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது. இப்படி ஒரு கிறிஸ்தவத்தை எதை நோக்கி கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தார்களோ அந்த கொடுமையோட இங்க நடக்கக்கூடிய கொடுமை பல மடங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? அரசியல் மட்டும் இல்ல. நான் ஆக்சுவலா வந்து சில இதை நான் வந்து ஒரு சினிமா படம் டயலாக தான் இந்த குறிப்பிட வரேன். எந்த விதமான நபர்களை வந்து புண்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை. ஒரு அமைதி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் சொல்லுவார், ஐயர் மரங்க உருவாக்குனாங்க, அதை அரசியல்வாதிங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த ஜாதி. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாதி வந்து இப்போ வந்து நம்ம கிறிஸ்துவத்தில் நீங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கிறிஸ்துவத்தில் பைபிளில் கிடையாது. ஓகேங்களா? குரானில் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பகவத்கீதையில் இருக்குதுங்கிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுற நூல்கள்லாம் இருக்குது, வேதாஸில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம படித்தது கிடையாது. எனக்கு அந்த அதை பற்றி நான் குறிப்பிட விரும்பலை. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் கிடையாது, பைபிள்லையும் கிடையாது, என்னைய பொறுத்த வரைக்கும் குரான்லையும் கிடையாது. இது வந்து நம்ம மனிதர்கள் பிராக்டிஸ் பண்ணுறது. ஓகேங்களா? கிறிஸ்துவத்தை நீ என்னைக்கு ஏற்றுக்கிட்டியோ, நீ அன்னைக்கு வந்து ஆதாமேவாளர்களோட பிள்ளைகள் நம்புனீங்கன்னா நம்மனா ஒரே ரத்தம். ஓகேங்களா? ஒரே ரத்தம். இந்த பாகுபாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான பாகுபாடு. இதில் தான் வந்து நான் வந்து பெரியாரை நம்ம வந்து சொல்ல விரும்புகிறோம். ஓகேங்களா? எனக்கு கீழே இவன், எனக்கு மேலே அவன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்லும் போது நீங்கன்னா திருந்தவே மாட்டீங்கன்னு பாரு. ஓகேங்களா? இதோட மோசமான ஒரு சூழ்நிலைகள் கூட நம்ம கிறிஸ்துவத்தின இன்சிடென்ட்ஸை நான் வந்து சிவகங்கை மாவட்டம் நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கல்லறையே தனியாக இருக்குது. அதாவது ஷெட்யூல் காஸ்ட்டுக்குன்னு சொல்லி தனி கல்லறை வச்சுருக்காங்க. அந்த ஷெட்யூல் காஸ்ட் கல்லறையில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் நபரே புதைக்க விட மாட்டாங்க. ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாதியை பற்றி ரொம்ப தெரியல. ஆக்சுவலாக எனக்கு தெரியல. அன்னைக்கு தான் சொன்னாங்க,
இல்லைப்பா இது பிசிக்குனா வந்து துணி துவைக்கிறவங்க ஷேவிங் பண்ணுறவங்க கம்யூனிட்டி வந்து வேற. ஓகே, அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கும் சிரமம் பண்ணுறதுக்கும் வந்து வேற கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி ஆளுங்க வந்து அவங்களும் எஸ்சி பட்டியலில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க பணத்தை வந்து புதைக்க விடாம வீட்டுக்கு பின்னாடியே புதைக்கிற அவல நிலைமையும் இருக்குது இங்க. இது வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன், பிசிக்கும் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, எஸ்சிக்கும் அவங்க நம்பர் அது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மக்களும் ஒண்ணு மட்டும் இல்லைங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக நீங்க மலையில் வந்து அப்பயே வந்து யூதர்கள் நம்மனா ஜூடிசம் நம்ம கேட்டீங்கன்னா ஆபிரகாம் ரிலிஜன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த இயேசு கிறிஸ்துவே வந்து யூதர் தான் சொல்லுவாங்க. அந்த யூதர்லேருந்து நமக்கு வந்தவர் தான் இந்த கிறிஸ்துவம். அந்த கிறிஸ்துவம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு ஒரு சர்ச்சு, ஏழைங்களுக்கு ஒரு சர்ச்சுன்னு இருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே வந்து ஒன்றிணைஞ்சு ஒரே சர்ச்சா ஆகுமோ, அதுதான் என்னோட இதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் பெரியாருங்கிறாங்க. நீங்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நீங்கள் எல்லா மக்களுக்கும் நான் குறிப்பிட்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நீங்கள் வந்து கடவுளாகவே நீங்கள் ஏற்றுக்க வேணாங்க. ஓகேங்களா, அவர் கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பெரியார் பேசின தத்துவத்தை அவர் 2025 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசிட்டார். There where the world got started. அன்னைக்கு அவர் பேசின சமத்துவம் தான். He is a revolutionary first. He is a revolutionary. அவனுக்கு என்ன சொன்னாரு, 2 சர்ச்சு ஒன்னா வரும். ஓகே, அதுக்காக தான் நான் வந்து மலையில உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னாரு. ஓகேங்களா, அந்த மனம் கொண்டவர்கள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இன்னைக்கு கிறிஸ்துவத்துல பைபிள்ல கிடையாது, உங்க மனசுல மட்டும் அந்த அழுக்கு இருக்கு. அந்த மனசுல இருக்க அழுக்க வந்து மனிதர்கள் நீங்க தான் வந்து நீக்க வேண்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி இருக்கோம் அப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரினா வந்து நம்ம தயவு செய்து நம்ம சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கீழடி வந்துச்சு. இன்னைக்கு கீழடியில வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி தேர் இஸ் நோ ரிலிஜன் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இன்ன வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பெரிய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 1000 வருஷம் ஓல்டு. ராஜராஜ சோழன் இப்போ நம்ம பிரதமர் கூட வந்துட்டு போனார், எல்லாருமே ஒன்றா போனாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கட்டின சர்ச்சு வந்து நம்ம செயின்ட் தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1952 அவர் வந்து வந்துட்டார். அவரை வந்து இங்கே புதைச்சிருக்கிறது வந்து சாந்தோமில். ஓகேங்களா, அவர் முத கட்டின சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இது வந்து அந்நிய நாங்கன்னா கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. கிறிஸ்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் லேண்டட் ஹியர். ஓகேங்களா, தென் பிஃபோர் இன் தமிழ்நாடு ஸ்பெஷலி நான் தமிழ்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவம் வந்துச்சு 650வது வருஷத்துல. அக்பரோ பாபரோ வந்து இங்கே யாரையும் வந்து மதம் மாற்றல. ஓகேங்களா, இங்கே உடம்பு சரியில்லாத போது ஒருத்தர் வந்து ஒரு கிங் வந்து நேராக போய் கேரளாலேருந்து போய் சவுதி அரேபியா என்ற இன்னைக்கு அழிக்கப்படும் சவுதி அரேபியாவில் வந்து மனமாறி இங்கே வந்து அவர் இஸ்லாமியத்தை தழுவினார். ஓகேங்களா, ஸோ இங்கே சோ கால்டு மதம், அதாவது நான் வந்து ஹிந்து ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன். இப்போயே நான் வந்து ஹிந்து பிரதர்ஸ், ஐ ரெஸ்பெக்ட் டு ஆல் யுவர் ஐடியாலஜிஸ் அண்ட் எவ்ரி திங். பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐயனார், முனீஸ்வரன், பெட்டிசாமின்னு நம்ம சொல்கிறோம். நார்த் இந்தியாவில் போயிட்டு நீங்கள் அதே வந்து நீங்கள் அந்த சாமி கும்பிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க கும்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஹூ இஸ் தட் அப்படிம்பாங்க. அந்த சாமியே என்னன்னு தெரியாது. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் பார்த்தசாரதி கோயிலில் அங்கே இருக்கிற பூஜாரி வந்து உங்கள் பெட்டிசாமிக்கோ உங்கள் ஐயனாருக்கோ உங்கள் முனீஸ்வரனுக்கோ வந்து பூஜை செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, one who is not following the Christianity, Muslim, Buddhist, Sikhism and Jainism are partly to be called as Hinduன்னு சொன்னாங்க. இதுதான் கான்ஸ்டியூஷன்ல நமக்கு எழுதப்பட்டது. ஓகேங்களா, ஸோ நான் வந்து உங்களை என்ன சொல்ல, எங்களுக்கு வந்து ஆதரவே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஹிந்துஸ் தான். ஸோ ஹிந்துங்கிறது நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்ம ரெஃபர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணின் மைந்தர்களை தான் நம்ம ஹிந்துன்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, ஒரு விஷயத்தில் நானும் ஒரு ஹிந்து. ஓகேங்களா, நீங்களும் ஒரு ஹிந்து. ஓகேங்களா, ஹிந்துங்கிறது இட்ஸ் ஒன்லி ஃபார் த லேண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கேருந்து சிங்கப்பூர் போயிருந்தப்ப நான் ஒரு சைனீஸை வந்து பார்த்தேன். ஓகேங்களா, வேர் ஆர் யூ அப்படின்னா ஐ எம் ஃப்ரம் இந்தியா. அவங்க ஒன்றும் புரியல.
ஓகே, இந்தியான்னு சொன்னது அவனுக்கு புரியல. ஒரு சைனீஸுக்கு நான் இந்தியான்னு சொல்கிறேன், வேர் ஆர் யூ ஃப்ரம்னா ஐம் ஃப்ரம் இந்தியாங்கிறேன், அவனுக்கு புரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர் யூ இந்து அப்படின்றான். ஆர் யூ இந்து அப்படின்னு எனக்கு ஒன்றும் பண்ணல, நோ ஐ எம் எ கிறிஸ்டியன் அப்படின்னேன். ஓகேங்களா, என் பக்கத்தில் இருக்க இன்னொருத்தர் வந்து சிரிக்கிறாரு. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேப்பில் எப்படி நம்ம ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கிலீஷில் வந்து மெட்ராஸு, தமிழில் இப்படி சென்னையில் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் நம்மளை வந்து ஹிண்டுன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து ஹிண்டுன்னு கூப்பிட்றது வந்து பாகிஸ்தானில் வந்து நம்மளை ஹிண்டுன்னு கூப்பிடுறாங்க. நம்மளை ஹிந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸில் கூப்பிடுறாங்க. ஓகேங்களா, இந்தியாவே கூப்பிடலாங்க. அவங்க மொழிபடி வந்து பார்த்தீங்கன்னா மாறும்போது ஜீசஸ் கிறிஸ்ட் எப்படி இயேசுவானாரோ அதே மாதிரி அவங்க மொழிபடி இன்னுமே ஹிந்துன்னு தான் நம்மளை கூப்பிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து நிலப்பரப்பு பட்டது மட்டும்தான். அவங்கவுங்க மூதாதையரை அவங்கவுங்க வந்து ஐயனாரோ முனீஸ்வரனாவோ கும்பிடுறாங்க. அவங்கவுங்களோட ஐடியாலஜி இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, நமக்கு பெரும்பாலான ஆதரவு யார் கொடுக்குறாங்கன்னா ஹிந்துஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. எந்த ஹிந்துஸ் கொடுக்குறாங்கன்னா இந்துத்துவா ஹிந்துஸ் கிடையாது, செக்குலர் ஹிந்துஸ் மட்டும்தான் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இன்க்ளூசிவ். நான் வந்து இன்னைக்கு 23 சீட்டு நான் கிறிஸ்டியனு கேட்கறதுனால நான் ஒரு ரிலீஜியஸ் லீடராக நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கு மட்டும் நான் பேசுகிறேன்னு கிடையாது. நான் வந்து ஏன் நீங்கள் முஸ்லீமை சேர்த்துக்கிறீங்க, ஏன் ஹிந்துவை மட்டும் நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். நீங்கள் எல்லாத்துக்கான ரிலீஜன், நீங்கள் எல்லாத்துக்குமான லீடராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு. நான் இன்னைக்கு அவர் தெளிவுபட்ட விரும்புகிறேன்னா, கிறிஸ்டியானிட்டி இட் செல்ஃப் இஸ் இன்க்ளூசிவ் ரிலிஜன். எங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சொல்லவே இல்லை, எல்லாருமே வாங்க. ஓகேங்களா, நாங்கள் வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கன்வர்ஷன் லால வந்து இன்னைக்கு சிஸ்டர் தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கிறாங்க. ஓகேங்களா, அதனால தான் வந்து வாங்கன்னு சொல்றது கூட நம்ம பயப்படுற அளவுக்கு நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. இதுதான் நம்மளோட சூழ்நிலை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, all my secular Hindu brothers and sisters, okay, it is not, that is நாங்கள் வந்து கேட்குற ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் வந்து பாராளுமன்றத்துலையுமோ ஓகேங்களா சட்டசபையிலையும் நாங்கள் ஒழிக்கிறதுக்காக தான் சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கே பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கான இதே இல்லை. இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை திட்டிட்டு இருந்தாங்க, 2 நாளைக்கு முன்னாடி போலீஸை வெட்டி விட்டாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு கவர்மெண்ட்ல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓகேங்களா, ஹைகோர்ட் என்ன சொல்லுது, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆர் கண்டக்டிங் திஸ் கவர்மெண்ட்டுங்குது. இது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து ஒரு பிரச்சனை. இன்னொன்று பிக் பொலிட்டிஷியன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாட்சி பண்றவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல என்ன நடக்குதோ அதை மட்டும் கவனிக்கிறாங்கங்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழ்நிலையில இங்க நம்ம கிறிஸ்துவ மக்களுக்காக நம்ம முஸ்லீம் மக்களுக்காக அப்படின்னு அப்பா நின்னுப்பா எங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்மளை தள்ளி வச்சிருவாங்க. அதுக்கு பதிலாக தான் இந்த பிரதிநிதித்துவம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இந்த பிரதிநிதித்துவம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம சட்டசபையில போய் பேசலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கீழ் வந்து நீட்டுக்கு நாங்க எல்லாம் ஆதரவு. ஓகேங்களா, உடனே நெக்ஸ்ட் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் இன்னும் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, I should appreciate this Tamil Nadu government to pass a resolution that is in favorable of that is Christian scheduled caste Christians and Muslims should get this SC status னு சொல்லிட்டு வந்து அதை வந்து நம்ம சட்டசபையில வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை பாஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா, ஆனா இம்ப்ளிமெண்ட் இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அது பாஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அது நீட்டு மாதிரி தான். ஓகேங்களா, நாங்கன்னா உங்க சைடு இருக்கிறோம்னு. பட் ஆனா அதுக்கான அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி, இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி இந்த மாதிரி நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி இஸ் அ வெரி குட் பிளான். ஓகேங்களா, பட் இட் இஸ் நாட் பீன் ப்ராப்பர்லி இம்ப்ளிமெண்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். புரிஞ்சுங்களா, ஜிஎஸ்டி நல்லதுதான், அது ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயமும் செயல்பாடுகள் பண்ண விஷயமும் தப்பா இருக்குது. ஓகேங்களா, ஒரு டாக்ஸை நீங்க வந்து திரும்ப நீங்க உங்க டாக்ஸை திரும்ப ரீக்ளைம் பண்றதுக்கு தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தான். ஓகேங்களா, அதுவே முட்டாள்தனமா இருக்குது. அதாவது யார் கையில என்ன இருக்கணும் அப்படின்றது நீங்க கரெக்டா நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க போய் அதை செயல்படுவாங்க. கண்டிப்பா. ஓகேங்களா, எவனோ கையில எதையோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவன் இப்படிதான், ஏதோ கையில தேங்காய் மாட்டுச்சுன்னா என்னமோ ஆகும்பாங்கல்ல, இப்ப அப்படிதான் நம்ம கவர்மெண்ட் இருக்குது. ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் நம்ம இதோ பிரச்சனைகளை வந்து கரெக்டாக இது பண்ணுறதுக்கு தான் நான் வந்து கேட்டிங்கன்னா. பட் இந்த 23% நாங்கள் கொடுக்குற 23 சீட்டு நாங்கள் கேட்குற சீட்டுன்னு சொல்கிறோம்.
இட் இஸ் ஒன்லி a representation for Christianity தயவு செய்து நினைக்காதீங்க. 100% ஆஃப் தமிழ்நாடு மக்கள் அந்தந்த சட்டசபையில் இருக்க மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முழுமையாக உங்களுக்கு உழைப்போங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இட் இஸ் ஒன்லி ஃபார் தட் இஸ் செக்குலர் ஹிந்துஸ் லைக் யூ ஹூ ஆர் சப்போர்ட்டிங் அஸ் வில் டேக் அஸ் டு த குட். நிச்சயமா 2026 தேர்தல் உங்களுடைய கோரிக்கை எந்த கட்சி வந்து ஏற்றுக்கொள்கிறதோ அந்த கட்சிக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கின்றாங்க. இதனால் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் என்று நாம் நம்புவோம். நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot.